நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மலை வாசஸ்தலங்களுக்கு பாஸ் பெற்று வரும் வாகனங்களின் எண்ணிக்கை கட்டுப்பாடு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களை மலை அடிவார பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் பாஸ் உள்ளதா என சோதனை செய்து வாகனங்களை கொடைக்கானலுக்கு அனுமதித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இப்போ கோடை சீசன் ஏப்ரல் 1 ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஆரம்பித்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் அதிரடி உத்தரவு பாஸ் நடைமுறையில் உள்ளது. இந்த நடைமுறையில் வந்து கட்டுக்கோப்பில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும்னு சொல்லி இப்போ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் 6000 வண்டிகளும் உள்ள அனுமதிக்கப்படுகிறது. இதில் வந்து 2 நுழைவாயில் உள்ளது. 2 நுழைவாயில் பழனியிலிருந்து செல்லும் சாலை, வத்தலக்குண்டில் இருந்து செல்லும் சாலை 2 நுழைவாயில் உள்ளது. 2 நுழைவாயிலும் வந்து சோதனை சாலை அமைத்து தீவிர வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாஸ் எடுத்துட்டு வராத வண்டிகளுக்கு இங்கே பணியாளர்கள் அமைத்து பாஸ் எடுத்து உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். இது வந்து வாட்டர் பாட்டில் வந்து உள்ள அலோவ் பண்ணுறதில்ல, செக் பண்ணி தான் வண்டியில் வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். எந்த ஊர்லேருந்து வந்து? மதுரையிலேருந்து. இப்போ நீங்கள் பாஸ் இங்கே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்களா? இல்லை, அப்ளை பண்ணாமல் தான் வந்தோம். இங்கே பாஸ் எடுத்து தரதுக்கு சகோதரர்கள்லாம் இருக்காங்க. உடனே வித்தின் 5 மினிட்ஸில் எடுத்து கொடுத்துட்டாங்க. 5 நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துட்டாங்க. மிக சிறப்பாக வந்து இங்கே உடனடியாக பண்ணி தராங்களா? ஆமாம், வந்த உடனே மொபைல் வாங்கினாங்க, லாகின் பண்ணாங்க, உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, நல்ல முறையில் பண்ணுறாங்க. சரி சரி. மேலும் பாஸ் பெற்று அன்றைய தினத்தில் கொடைக்கானல் வராத வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு மற்ற வாகனங்கள் செல்ல பரிசீலனை செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். அதேபோல இந்த சோதனை சாவடிகளில் பிளாஸ்டிக் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் அவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று முதல் பாஸ் பெற்று வரும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு இருந்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகையானது அதிகரித்து காணப்படுகிறது. வெள்ளிநீர் வீழ்ச்சி சோதனை சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து வரிசையில் காத்திருந்தது சென்றதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.